இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி கிலோகிராம் லிட்டராக மாற்றுது அப்படின்னு கிலோகிராம் கன்வெர்ட் லிட்டர். சரி ரைட் ஓகே. இது எப்படி பண்ணணும்னா கிலோகிராம் ஈக்குவல் டு லிட்டர் இன்ட்டு டென்சிட்டி. டென்சிட்டினா அடர்த்தி. ஓகேவா? சரி ரைட். இப்போ 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1 லிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது எல்லாத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி ரைட்டு. இப்போ பாருங்கள், ஒரு வாட்டர் இருக்குது, ஆயில் இருக்குது. சரியா? 1 லிட்டர் வாட்டர், 1 லிட்டர் ஆயில், இது ரெண்டும் சமமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரைட் ஓகே. இப்போ 1 லிட்டர் வாட்டரும் 1 லிட்டர் ஆயிலும் சமமானு பார்க்குறோம். இது எப்படி மாறுனா ஒவ்வொரு பொருளோட அடர்த்தியை பொறுத்து. அதுதான் நாங்கள் கொடுத்துருக்கேன், லிட்டர் இன்ட்டு டென்சிட்டி. சரி ரைட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரோட அடர்த்தி வந்து 0.5ன்னு வச்சுக்கலாம். ரைட். ஆயிலோட அடர்த்தி அதோட அதிகமாக இருக்கும், அப்போது 0.7. ரைட் ஓகேங்களா? தண்ணியோட ஆயில் வந்து கனமாக தான் இருக்கும், ஸோ அதனால் அது 0.7ன்னு வச்சுருக்கோம். சரி ரைட். இப்போது உங்களுக்கு 5 லிட்டர் வாட்டரும் 5 லிட்ரு ஆயிலும் சமமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? சரி ரைட்டு. இதை எப்படி கிலோகிராமாக மாற்றுறது பாருங்கள். 5 லிட்ரு இன்ட்டு டென்சிட்டி. டென்சிட்டி என்னது? இப்போது வாட்டரோட டென்சிட்டி 0.5. அப்போ என்ன ஆகும்? 2.5, அதாவது 75 ஆகும். ஒரு புள்ளி இருக்கனால ஒரு புள்ளி இங்கே வச்சுருக்கோம், தள்ளி வச்சுருக்கோம். அப்போ 2.5 கிலோகிராம். அப்போ 5 லிட்ரு வாட்டருங்கிறது 2.5 கிலோகிராம். ரைட். அடுத்து 5 லிட்ரு ஆயில் எடுத்துக்கலாம். 5 லிட்டர் ஆயில். அப்போது 5 இன்ட்டு இது வாட்டருக்கு, இது ஆயிலுக்கு. ஓகே. 5 இன்ட்டு அதோட டென்சிட்டி என்ன சொல்லியிருக்கேன்? 0.7. அப்போது 0.7 ஈக்குவல் டு 35. ஒரு புள்ளி இருக்கனால ஒரு புள்ளி தள்ளி வச்சுக்கிறோம். அப்போது 3.5 கிலோ. அப்போ 5 லிட்டர் ஆயில் வந்து எவ்வளவு? 3.5 கிலோ. ஓகேவா? ஸோ இந்த லிட்ரு வந்து எதை பொறுத்து மாறுது? டென்சிட்டியை பொறுத்து, அடர்த்தியை பொறுத்து ஒவ்வொரு பொருளுக்கும் மாறுது. ரைட் ஓகே.